ஓடுடி. ஏட்டி பயமா இருக்குடி இருட்டில். கதவு வேறு எந்த பக்கம் இருக்குன்னு வேறு தெரிலடி. எப்போ பாரு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கோம் இந்த இடத்துல ஒரு சார்ஜ் லைட்டாச்சும் போடுங்கன்ட்டு. எப்படி இருட்டாக இப்போ அம்மாக்காரி நம்ம விட்டு போயிட்டா அப்புறம் நம்ம பைபும் தெரியும்ல, அவளுக்கு வராலான்னு போகிறேன் உள்ள. எம்மா அஞ்சலை வாட்டி உள்ள, பயமாக இருக்கு. ஏட்டி ரம்யா பயப்படாதட்டி, நான் இங்கே தான் இருக்கேன், வா ஓடிடுவான், கையை பிடிச்சிக்கோவா. எம்மா எம்மா ஏட்டி பிள்ளைங்களா ஏட்டி அழுவுறீங்க அப்படி? என்ன செடி என்ன? வாங்க வாங்க வாங்க. ஏட்டி இதெல்லாம் ஒரு தாயா? ஏட்டி ஆக்சுவலா நீ எனக்கு தாயான்னு கேட்குறேன். 2 பொட்ட பிள்ளையில உள்ள விட்டுட்டு நீ மாட்டின் வெளியில இருந்து ஜாலியாக காத்து வாங்குறியே, இதெல்லாம் ஒரு தாயான்னு கேட்குறேன் உனக்கு, சொல்லு. அங்கே எப்படி இருட்டு கலக்கு நீ தெரியுமா உனக்கு? இருட்டு சந்தில் ஒன்று நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. அங்கே ஒரு லைட்டை போடுன்னு. நீ ஏதாச்சும் ஒரு வாட்டியாச்சும் கேட்டியா? இப்போ பாரு இருட்டில் நாங்கள் தான் பயந்து நின்றோம். நீ வெளியில் வரேன்னா எங்களை கூப்பிட்டு வரேன்னு எத்தனை வாட்டி சொல்லிக்கிறேன். நீ அங்கே இருப்பான்னு பார்த்தா நீ அங்கே இல்லவே இல்லை. நீ மாட்ட சொகுசாக இங்கே வந்து தனியாக உட்காந்துட்ருக்குற. என்ன டீமக்கா அம்மா மரியாதை இல்லாமல் பேசுகிறீங்க? பாருட்டி ரம்யா, உன் அக்கா கறி என்னை எப்படி பேசுகிறான்னு பாரு. அவளாச்சு உன்னை வாட்டி போட்டின்னு பேசத்தான் செஞ்சா. நான் வர வெறியில் அந்த சந்தில் ஓடி வரும்போது உன்னை வந்து அப்படியே அடிச்சு போட்டுடலாம் போல எனக்கு இருந்துச்சு தெரியுமா. அவளாச்சும் பரவாயில்லன்னு நினச்சிக்கோ, நான் வந்து இன்னும் மோசமாக உன்னை திட்டிருப்பேன்ல, பேசியிருப்பேன் உன்னை. அட பிள்ளைங்களா நீங்களாம் பிள்ளைங்களா எனக்கு சி. உங்களெல்லாம் 10 மாதம் பெற்று எம்மா 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 தாயே ஆரம்பிக்காத தாயே. எம்மா அஞ்சலை தாயே, எனக்கு ஒரு சந்தேகம், எதுக்கு அங்கே சந்தை வச்சுருக்கீங்க எனக்கு புரியவே இல்லை. இந்த மாதிரி இருட்டில் என்னால் இருக்கவே முடியல ஒரு நாள் கூட. மக்களே அங்கே ஏன் அதை வச்சுக்கிறேன்னா ஒரு கதையே இருக்குது. அது வந்து ரொம்ப காலமாக, அது நம்ம வீடு வச்சுருந்ததுலேருந்தே அது ரொம்ப காலமாக இருக்குது அங்கே. அது வந்து அங்கே ஒரு கதை இருக்குது, அது சொல்லக்கூடாது, சொன்னால் பயப்படுவீங்க. இந்த நேரத்தில் கரண்ட்டு வரல, அப்புறம் பயந்து அம்மா கிட்ட வந்து பத்துப்பீங்க, இப்பயே விட மாட்டேறீங்க, நிம்மதியாக தூங்க கூட முடியல உங்களால் எனக்கு. அதை சொல்லிட்டேன்னா ஏன் தான் ஏன் பிடிச்சின்னு சுற்றுவீங்க, எதுக்கு அதை சொல்லிங்க? என்னக்கா எல்லோரும் வெளியில் தான் உட்காந்துட்ருக்கீங்க போலையே, கரண்ட்டு வர கட் ஆயிடுச்சு இந்த நேரம்.